வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இதில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் விஷ்ணு விஷால் இந்த படத்தை பட்டு எடுக்கணும்னு நினச்சாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அவர் வரிசையில் நிறைய பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நின்று நாளை 2ன்னு சொல்லலாம், ராட்சசன் 2 சொல்லலாம். இந்த படங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு கட்டா குஸ்தி 2 எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருக்காங்க. பட் பார்ட் 1 வாஸ் ஸோ குட், பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஸோ 2 தேவையான ஒரு கேள்வி எனக்கு மேலே இருக்குதா. ஏன்னா பார்ட் 1லேயே கதை ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2ல் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ ஓகே, முதல்ல நம்ம ப்ரோமோ பார்ப்போம், என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். நம்ம வெயில்ஸ் இருக்கார்ல, அவரே நடிச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் முதல்ல எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, ஹவ் ஆர் யூ? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. தேங்க் யூ சார். அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்ல சார், இன்டர்நெட் நாளை பார்ட் 2. பார்த்தீங்களா? அதுவும் இல்ல சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்ல சார். அப்பனா ராட்சஸ் 2 இருக்கு, இப்போ இல்லை. கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2வா? இவங்க முன்னாடி ப்ரோமோ நினைச்சல ஐஸ்வர்யா செம்மையா பண்ணியிருந்தாங்க. நான் இல்லாம கட்டா குஸ்தி பாட்டுவா? பார்ட்டும் நல்ல விஷயம்யா. சித்தப்பா நான் இருக்கிறா பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுல இது வேற. ஏன் எடுக்கூடாது? பார்ட் 1 நல்லா தான் போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சு. பார்ட் 2 எப்படி? டேய், இதாண்டா நானும் கேட்டேன். மாத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. வாட் எ இன்ட்ரோ மேன். ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம் தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனா சேர்ந்து இருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டம். உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, நான் என்னன்னு சொல்லுவேன். சார், என் அனுபவத்துல சொல்லுவா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, இந்த கான்செப்டை வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. சரிதான். லைட்டா கதையோட இதை சொல்லிட்டாங்க, எங்க இருக்க போதா. ஓகே மக கட்டா குஸ்தி ரவுண்ட் 2. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். ஓகே, ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த கதை மேல ஒரு பட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்புலாம் எதுவுமே இல்லை. இதான் உண்மையும் கூட. இவர் நடிச்ச திரைப்படங்கள்ல மற்ற படங்கள்ல எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதெல்லாம் பட்டு நல்லா இருக்குமே, பட்டு இஸ் நீடட் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் சில படங்களுக்கு பட்டு தேவையே இருக்காது. பட் அதை போட்டு சாகடிச்சிருப்பாங்க. நிறைய படங்கள் சாகடிச்சிருப்பானுங்க. அதுல ஒரு 2 படங்கள் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கும், சில விஷயங்கள் ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இப்போ வரைக்குமே ஒரு பட்டு எடுத்து அந்த பட்டு ஒழுங்கா ஓடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எதுவுமே இல்லை. நான் சொல்ற தமிழ்ல பாகுபலி 2 ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. பட் தமிழ்ல வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த ஓடல. லாட் ஆஃப் நெகட்டிவ் தான் வந்துச்சு. எந்திரன் 2 வந்துச்சு, சாமி 2 வந்துச்சு, இனிமேல் நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ அப்புறம் அதுல ஒரு படம் தான் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துச்சு, டிமாண்டிக் காலனி 2. அது நல்லா ஓகே இருந்துச்சு சொல்லலாம். பட் ஸ்டில் நெகட்டிவ்ல கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பத்திரிகை வரப்போகுது, அது வேற கதை. அதுக்கப்புறமா நீங்க கேட்கலாம், இந்த லாரன்ஸ் படம்லாம் வந்துச்சையா, அவர் படம்லாம் எப்படி? அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ், அவர் படம் பட் 2 ஸ்டாண்டர்ட், பட் 3 ஸ்டாண்டர்ட்.
அது ஒரு ஸ்டாண்டர்டான தான் வருது. அது எங்க ஒரு கொண்டியுமே இருக்காது. நான் சொல்றது டைரக்ட் சீக்வல், டைரக்ட் கொண்டி சொல்றேன். அந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படல எந்த படமே. அது வந்து என்ன வந்துச்சுன்னா பட்டு வந்து நம்ம தமிழ் படம் எடுத்தா அது ஒரு சாவக்கேடு அப்படிதான் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவுல வந்து ஏதாவது ஒரு படம் வந்து விதிவிலக்கா அமையும்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நம்ம நடுவில் இதுக்கு சம்மந்தமே ஒருத்தர் வராரு, செவஞ்சி ரெம்போ காலனி 2ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட ஒரு படம் எதிர்பார்த்தோம், அவர் இருந்து கொடுத்தாரு. விஷ்ணு சார் கிட்ட வேற படம் எதிர்பார்த்தா அவர் இந்த படத்துக்கு கொடுக்குறாரு. பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பா ஒரு பட்வான அளவுக்கு வந்து பூர்த்தி செஞ்சாலே வந்து போதுமானது. இவங்களதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு விதிவிலக்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுதான் அந்த பட்டு வந்து ஜெயிக்கும்பா, டைரக்ட் சீக்வல் எடுத்து ஜெயிக்கும்பான்னு சொல்லிட்டு இவங்களாவது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு விதிவிலக்கா இருப்பாங்கன்னு நம்புறேன். நான் சொன்ன கருத்துல வந்து ஏதாவது ஒரு முறைப்பட கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. இல்லடா பட்டு நல்லா ஜெயிச்சிச்சே, இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சொல்லுங்க, பார்ப்போம். நடுவில் சில பட்டுல கேள்விப்பட்டேன், காதுல வந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு பட்டு எதுக்கு பண்றாங்க எனக்கு தெரியல. இப்போ பார்க்கலாம் கைஸ். கட்டகுசி 2 1 ஐ வாஸ் என்ஜாய், 2வும் அதே மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுத்தாலே அந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. விஷ்ணு விஷால் யா நல்ல ஒரு முடிவுன்னு நம்புறேன் இந்த பட்டு. ஓகேயா, எந்த பட்டு வருது இல்லை கைஸ். நான் ராட்சஸ் 2 ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ வரைக்குமே அது ஒரு இந்த தமிழ் சினிமாலையும் சரி இல்லை இந்தியன் சினிமாலையும் சரி அது பெரிய ஒரு படத்தை ஒரு இதாக அமைஞ்சிருக்கு. அவர் இப்போ போட சொல்லியிருப்பாரு, முண்டாசு பட்டி 1 ராட்சசன் பற்றி பேசியிருப்பாரு. இது ரெண்டுமே நம்ம தலைவடத்த படம் தான். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து பெரிய குறையல. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஸோ இந்த ரேஷன் பிடிச்சிருக்க நம்புறாங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் பிடிச்சிருக்க நம்புறேன். ஒரு பிடிச்சா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த நம்ம என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா கமெண்ட் வச்சுருங்க, நம்ம பண்ணலாம். நீங்களும் டிஸ்கஷன்ல வந்து கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எப்படி தெரியுமா, 2 இதில் கலந்துக்கலாம். ஒன்று கமெண்ட்ல கலந்துக்கலாம், இன்னொன்று என் டிக்டாக் லைஃப்ல வந்து கலந்துக்கலாம். சம்டைம் இன்ஸ்டாகிராம் லைஃப்ல வந்து டிஸ்கஷன் செய்வேன், அது நீங்க கலந்துக்கலாம். உங்க கருத்துக்கள் தாராளமே கொண்டு ஷேர் பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம். இன்னும் பார்க்கலாம். பாய்.